வணக்கம். வாரம் அதாவது பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி இல்லாத வாரம் ஆரம்பம். ரைட், போன புதன்கிழமையோட முடிஞ்சு போச்சு. தேர்ஸ்டே ஃப்ரைடே லீவு. ஸோ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் இன்னையிலிருந்தான் அதுக்கான இம்பேக்ட் தெரியும். இன்றைக்கி தெரிஞ்சோ தெரியாது, இது ஒரு ரிலேஷனான்னு தெரியாது. ஓகே, நான் இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் ஃபுல்லாக பார்க்கல. இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் இருக்க நிறைய ஸ்டாக்ஸ் அப்பா இருக்குது. ரைட், ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு ஏன் தான் அவ்வளோ தூரம் கீழே விழுந்துச்சுன்றது இன்னமும் அனாலிசிஸில் சுத்தமாக தெரியல. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் சம்வேர் க்ளோஸ் அபவுட் அந்த 65 to 68 இன்றைக்கி லெவல் அதுதான் 3% அப்பா இருக்குது. இந்த லெவலுக்கு மேலே ஃபர்தர் அப்சைடு நிறைய இருக்குது. நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருந்தோம், க்ளோஸ் அபவுட் 105 106 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. டே சார்ட்டில் கரெக்ஷன் முடிச்சிருச்சு, வீக்லி சார்ட்டில் கரெக்ஷன்ஸ் முடிச்சிருச்சு, மந்த்லி சார்ட்லேயும் கரெக்ஷன்ஸ் முடிச்சிருச்சு. ரைட், ஒன்று. ரெண்டாவது, மந்த்லி சார்ட்டில் டைம் கரெக்ஷன்ஸும் முடிச்சிருச்சு. அப்போ எதுக்கு வெயிட்டிங்ன்றது தெரியல. அண்ட் முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைன்ஸை உடச்சி கீழே ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸ் போயிருந்துச்சு. பார்க்கலாம் ஐடிஎஃப்சி இதுக்கு மேலே வண்டி கிளம்புதான்றது பார்க்கணும். வாட்ச் லிஸ்ட்டில் வச்சிங்க. அண்ட் ஒரு முக்கியமான கட்டத்தில் இருக்குது. அடுத்த சில நாட்கள், மறுபடியும் நான் சொல்கிறேன், அடுத்த சில நாட்கள் அந்த லெவல்ஸை கவனிச்சிட்டு இருங்க. அந்த லெவல் த்ரெஷ்ஹோல்ட் லெவல், நான் மறுபடியும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறேன். மந்த்லி சார்ட்டில் ட்ரெண்ட் லைன் உடச்சிருக்கான்றது நீங்கள் பாருங்கள். ஒரு இம்பார்ட்டண்ட் லெவல். அந்த லெவலை க்ராஸ் ஆச்சுன்னு சொன்னால் க்ளோஸ் அபவுட் 40-50% அப் மூவ்க்கான பாசிபிலிட்டிஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் 90% வித்தின் நெக்ஸ்ட் 1 இயர்க்கான பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஐடிஎஃப்சி அது கீழே விழுந்ததுக்கு காரணம், இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் மர்ஜ் பண்ணப்போ ஒரு பஞ்சாயத்து வந்துச்சு தெரியுமா. ஹெச்டிஎஃப்சி ஒரு என்பிஎஃப்சி, அவன் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் ஹையராக வாங்குவாங்க. வெளியில் வட்டிக்கு வாங்கி தானே உங்களுக்கு வட்டி கொடுக்குறாங்க. வேறஸ் பேங்க்குக்கு வாங்குகிற டிபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. இப்போ இவங்க 2 பேரும் மர்ஜ் ஆகும்போதும் இந்த வட்டி ஜாஸ்தியாக இருக்குது, இந்த வட்டி கம்மியாக இருக்குது, இது மர்ஜ் பண்ணும்போதும் பேங்க்குக்கு நஷ்டம் இருக்கும். ஏன்னா இந்த ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கிறத அப்சர்வ் பண்ணுறாங்க. அண்ட் இவங்க பேங்கிங் செக்டர் இவங்க மர்ஜ் பண்ணது சமயத்தில் வந்த பஞ்சாயத்தை என்னது, மார்க்கெட்டில் எலிவேட்டட் லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட், ஆர்பிஐயை இன்ட்ரெஸ்ட் ரேட் மேலே தூக்கி வச்சுருந்தாங்க. ஸோ இவங்க டிபாசிட் வாங்கி அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. இதே பஞ்சாயத்து தான் ஐடிஎஃப்சிக்கும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டையும் மர்ஜ் பண்ணப்போ வந்த பஞ்சாயத்து. ஸோ அந்த பஞ்சாயத்து கொஞ்சம் டைம் பிடிக்குது. பட் ஞாபகம் வச்சுங்க, இட் இஸ் ஆன் எ வெரி இம்பார்ட்டன்ட் த்ரெஷ்ஹோல்டு. இது இல்லாத சம்டைம் பேக் நம்ம ஜோஹோ மீட்டிங்லேயே நான் சொல்லியிருந்தேன், நம்ம யூடியூப்லேயும் நான் சொல்லியிருந்தேன், பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாமே நல்லா இருக்குன்றது. இன்றைக்கி மற்றதெல்லாம் விடுங்க, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க், எஸ்பிஐ, கனரா பேங்க் இதெல்லாமே பாசிட்டிவில் வந்துருந்துச்சு, நல்ல விஷயம். அண்ட் ஃபெட்ரல் பேங்க் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம பை ஜோனில் கொடுத்துருந்தோம். ஒரு அழகான ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்துச்சு, ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்ல மேலே போயிட்டு ஒரு புல் பேக் மறுபடியும் இன்றைக்கி ஒரு 1.3% அப்பாக இருக்குது. இது ரெண்டும் ஏன் நான் சொல்கிறேன்னு சொன்னால், இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டண்ட் டேர்ன் அரவுண்டாக இருக்குமான்றது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஃப்ரைடேவா சாட்டர்டேவான்னு தெரியல, போன மாதத்துக்கான டேட்டாஸ் வந்துருந்துச்சு, ஆட்டோமொபைல் டேட்டாஸ். சர்ப்ரைசிங்லி இந்த தர ஆட்டோ சேல்ஸ் படு கேவலமாக இருக்குன்றது எல்லாருமே எதிர்பார்த்தது. அண்ட் சர்ப்ரைஸ் என்னென்னா சூப்பர் டூப்பர் சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது போன வருஷத்தோட பெட்டர் சேல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஒன் லெட் மெயின்லி பை 2 வீலர்ஸ் அண்ட் எஸ்யூவிஸும் எல்லாம் நல்லா கொடுத்துருந்தாங்க. ஸோ இன்றைக்கி மார்னிங் கட்டாயம் ஒரு தீபாவளி இருக்கும், ஆட்டோ செக்டரில் தீபாவளி இருக்குன்றது எதிர்பார்த்தோம். நம்பிக்கை வீண் போகலை. அண்ட் ஹீரோ மோட்டர் கார்ப் 2.5% அப்பாக இருக்குது. மறுபடியும் ஞாபகம் வச்சுங்க, 2 விஷயம். ஒன்று, ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாத்தையுமே ரொம்ப பெருசாக கீழே விழுந்துருந்துச்சு. எஸ்பெஷலி ஹீரோ மோட்டர் கார்ப் ஆகட்டும், மாருதி ஆகட்டும், இது எல்லாமே பெருசாக கீழே வந்துருந்துச்சு. இந்த பெருசாக கீழே வந்ததுக்கு இது புல் பேக் ரேலி. டெக்னிக்கலாக நீங்கள் எடுத்துக்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால், இந்த ஃபால் டில் ப்ராபப்ளி நம்ம வெனஸ்டே இல்லை தேர்ஸ்டே 2 நாளில் எந்த தேதி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த லோ வேவ் 3. ஸோ வேவ் 4 மேலே போகும். மேலே போயிட்டு கொஞ்சம் டைம் கரெக்ஷன்ஸ், ப்ரைஸ் கரெக்ஷன்ஸ்லாம், புல் பேக் மேலே போகணும்ல, ஒரு 6-7% மேலே போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து பெருசாக கீழே விழுவும். ஸோ
லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நான் வந்து வாங்கி வைக்கிறேன்ற எண்ணம்லாம் வேணாம். டைம் பாஸ்க்கோசரம் சரியா இந்த வாங்குங்க. எவ்வளோ தூரம் அவன் மேலே போகிறான்னா போயிட்டு வெளியில் வரத்துக்கு வெளியே பாருங்கள், மாட்டிக்காதீங்க. 1 ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இதை வந்து கவுண்டர் ட்ரெண்டுன்னு நீங்கள் எடுத்துங்க. வந்த ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட், இது வந்து கவுண்டர் ட்ரெண்ட். அண்ட் கவுண்டர் ட்ரெண்டில் வந்து ப்ராபப்ளி 50% ஆர் 61% அந்த லெவலில் வந்து ரிவர்ஸ் ஆகலாம். ஆச்சுன்னு சொன்னால் அடுத்த ஃபால் வந்து மச் ஃபாஸ்டராக வந்து கீழே விழுவும். ஸோ மனசில் ஞாபகம் வச்சுங்க, மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா, மாருதி, எஸ்பெஷலி ஹீரோ மோட்டோகார்ப் அண்ட் மாருதி, இது ரெண்டுமே வந்து கவுண்டர் ட்ரெண்டில் தான் மேலே போயிட்டுருக்கு. தீபாவளி கொண்டாட வேண்டாம். எப்படியா இருந்தாலும் டாடா மோட்டார்ஸ் பெருசாக வந்து ஏரில் மைனஸில் தான் வந்திருக்கு. 0.4% வந்து மைனஸில் இருக்குது. எஸ்கார்ட்ஸ் 1.5% கீழே விழுந்திருக்கு. இதெல்லாம் விடுங்க. இன்றைக்கி வந்து சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இன்னமும் நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியல ஏன்றது. ரைட், முத்தூட் ஃபைனான்ஸ் வந்து 6.3% வந்து ஏறி இருக்குது. நினச்சி பாருங்கள், அவன் வச்சுருக்கிற அசட்டு என்னது, கோல்டு வந்து ஆல்மோஸ்ட் 15-16% கீழே விழுந்துருக்கு. ஆனால் இவர் மட்டும் ஆல்மோஸ்ட் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து 7-8% அப்பாக இருந்துச்சு. க்ளோஸ் ஆகும்போது 6.3% குறைஞ்சிருக்கு. ஸோ சம்திங் இன்ட்ரெஸ்டிங், ஹியூஜ் வால்யூமோடு வந்து ஏறி இருக்குது. ஞாபகம் வச்சுங்க, ஒரு ஃபால் வந்து ஹியூஜ் வால்யூமோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சம்திங் இன்ட்ரெஸ்டிங். ஸோ அது கவனத்தில் வச்சுக்கிட்டு வாட் இஸ் தட்ன்றது நியூஸை வந்து தனியாக வச்சுங்க. டெக்னிக்கல் அனாலிசிஸில் ஹியூஜ் வால்யூமோட மேலே தூக்கியிருக்கு. ஸோ அது என்னன்றது நீங்கள் ரிசர்ச் பண்ணீங்க. ஐ ஹவ் கிவன் யூ த ஹிண்ட். நீங்கள் வந்து உங்கள் ஹோம்ஒர்க் பண்ணும் போதும் அதுக்கான விஷயங்கள் நிறைய தெரியும். இன்னொன்று சைடு இதே மாதிரி 2 ஸ்டாக்கை பற்றி பேசணும். ஒன்று வந்து ஐஜிஎல், இன்னொன்று வந்து எம்ஜிஎல், அடுத்தது வந்து குஜராத் கேஸும். எல்லாம் ஒரே கேட்டகரி, 3மே வந்து கேஸ். 3 பேருமே வந்து சிட்டிஸ்லாம் இருக்குல்ல, பாம்பே, டெல்லி, இன்னும் சென்னையில் வரல, பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், இது மாதிரி இடத்துல எல்லாம் வந்து கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து பைப்லைன் மூலமாக கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன். நம்மளால் அந்த சிலிண்டரை தூக்கிட்டு வர வேண்டிய வேலை கிடையாது. வீட்டுக்கு வெளில மீட்டர் வச்சிடறான், பைப் வருது, பைப் வழியாக கேஸ் வருது. அந்த கேஸ் வந்து வீட்டுக்கு டெலிவரி ஆகிறதுல கவர்மெண்ட் வந்து சில ப்ரைஸ் மெக்கானிசம், ஓகே இதுதான் ப்ரைஸ்ன்னு ஃபிக்ஸ் பண்ணுற அந்த ப்ரைஸை வந்து வரலை. சரியா, அந்த விஷயத்தில் வந்து போட்டு மிதிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஐஜிஎல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் 19.8% வந்து கீழே வந்திருக்கு. 20% வச்சிங்களேன், 0.2 தானே, 20% டவுன். எம்ஜிஎல் வந்து 13.9% டவுன். அண்ட் குஜராத் கேஸ் வந்து 7.2% டவுன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு மேஜர் நெகட்டிவ். நினச்சி பாருங்களேன், இன்றைக்கி ஒரு நாளில் வந்து தலைவர் 19% கீழே விழுந்திருக்கிறான், 20% விழுந்திருக்கிறாருன்னா என்ன மாதிரி இம்பேக்ட் ஆகிருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது, லாஸ்ட் 2 monthஸில் வந்து 43%, 2 months கூட இல்லை, இந்த மாதம் வந்து இன்றைக்கி 18 தான். ஸோ போன மாதம் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 43% வந்து ஐஜிஎல் கீழே விழுந்திருக்கு. ஸோ ஏதோ சம்திங் இஸ் ராங். பட் டெஃபினெட்லி கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், எலெக்ஷன் முடியட்டுமே, 20ஆம் தேதி இன்னைக்கு எலெக்ஷன் முடிஞ்சிடும். 23ஆம் தேதி இன்னைக்கு மறுபடியும் ஒரு கச்சேரி, ரவுண்ட் ஆஃப் அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்க. ஜியோ பாலிட்டிக்ஸ், உலக பாலிட்டிக்ஸ்ன்றது ஒன்று, இந்தியா பாலிட்டிக்ஸ்ன்றது ஒன்று. இப்போ இந்தியாவில் இருக்கிற சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம், கவுண்டர் ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. ஞாபகம் வச்சுங்க, நிஃப்டி வந்து இன்றைக்கி நெகட்டிவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. 78 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் ஸ்பாட். ஃபியூச்சர்ஸ் வந்து 88 பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் இருக்குது. இன்ட்ரா டே ஸ்விங் மைண்ட் பாக்லிங், 254 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங். அண்ட் இன்னமும் மார்க்கெட் ப்ரீமியமில் தான் இருக்குது, 59 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி 435 பாயிண்ட்ஸ் வந்து இன்ட்ரா டே ஸ்விங், பட் 111 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் இருக்குது. அண்ட் ப்ரீமியம் நெக்லிஜிபிள், 44 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் அந்த மிஸ் மேட்ச் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு க்ளோஸ் ஆன லெவல் வந்து 23,513. நிஃப்டி ஹையஸ்ட் கால் எங்கே எழுதியிருக்கிறாங்க, அதே லெவல் 23,500 ஹையஸ்ட் காலும், அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் கால் வந்து 23,600 எழுதியிருக்காங்க. ஸோ அப்சைடு வந்து பெருசாக வந்து போகாதுன்ற ஒரு நம்பிக்கை. க்ளோஸ் அபவுட் இந்த ரெண்டு மட்டுமே 600 and 500, 23,500 and 600, இது ரெண்டுலேயுமே வந்து கால்ஸ் வந்து க்ளோஸ் அபவுட் 1.13, 1,15,00,000 கால்ஸ் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ
நாளைக்கு ஏதாச்சும் ஒரு ஜர்க்கில் மேலே தூக்குச்சுன்னா எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்களேன். சரி, புட் சைடை பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட் புட்டை வந்து 23,000 லெவலில் எழுதியிருக்கிறாங்க. ஸோ 500 பாயிண்ட்ஸ் தள்ளி எழுதியிருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் நம்பிக்கை கிடையாது. மார்க்கெட் எப்போ வேணாலும் கிராஷ் ஆகுன்றது எதிர்பார்த்துட்ருக்காங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 51,000ல் ஹையஸ்ட் காலும் அண்ட் 49,500ல் ஹையஸ்ட் புட்டும் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் வந்து என்னன்னா 50,000லேயும் வந்து செகண்ட் ஹையஸ்ட் புட்டு வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க. இன்ட்ரெஸ்டிங். இது எல்லாமே வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இன்னொன்று சைடில் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. என்ன நடந்துகிட்ருக்குன்னு சொன்னால் இன்டர்நேஷ்னல் பாண்ட், எஸ்பெஷலி யூஎஸோட 10 இயர்ஸ் பாண்டும் 30 இயர்ஸ் பாண்டும். இன்னைக்கு 30 இயர்ஸ் பாண்டில் வந்து 1.49% வந்து வட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 5 ரூபா வட்டி 6 ரூபா வட்டின்னு சொல்கிறாங்க. அதில் இல்லை, இந்த 5 ரூபாவுக்கு 1.5% வந்து ஏறி இருக்குது. 1.5%ன்றது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 10 இயர்ஸ் பாண்ட்லேயும் ஆல்மோஸ்ட் 1% வந்து ஏறி இருக்குது. இட் ஷோஸ், மறுபடியும் நான் சொல்கிறேன், இட் ஷோஸ் தோ ஃபெட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ணியிருக்கிறான ஒழிய மார்க்கெட்டில் அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ கவர்மெண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ட்ராப் ஆக போகிறாங்கன்றது ஒரு விஷயம். இந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குல்ல, ஜோ பைடன்லேருந்து ட்ரம்ப்புக்கு ஜனவரி 23 ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கு முன்னாடி தலைவர் என்னென்ன அட்டூழியம் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. எப்பயுமே வந்து ஒரு ஆட்சி முடிச்சுட்டு போகிறதுக்கு முன்னாடியே வந்து வர ஆட்சிக்கு ஆப்பு வைக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதுதான் நடந்துகிட்ருக்கு. 2 விதத்தில் வந்து கவர்மெண்ட் வந்து யூஎஸ் கவர்மெண்ட் அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இது ரெண்டுமே வந்து அவனுக்கு மட்டும் இல்லை, உலகம் எங்கும் பாதிப்பு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஒன்று, தட்ஸ் ஓகே, அவங்க வந்து க்ளோஸ் அபவுட் $6.5 பில்லியன். நினச்சி பாருங்களேன், சண்டேக்கு வந்து $6.5 பில்லியன் இருந்தால் வச்சுக்கப்பா, தீபாவளி கொண்டாடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க யுக்ரைனுக்கு. இது யூஎஸ் சைட்லேருந்து மட்டுமே. யூஎஸ் மட்டுமே $131 பில்லியன் வந்து யுக்ரைனுக்கு கொடுத்துருக்குறாங்க. சும்மாலாம் கிடையாதுங்க, செம்ம காசு. போருன்னு எடுத்துக்கிட்டனால் செம்ம காசு. போடுற பாம் எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங் தானே. இது இல்லாத யூரோப்பியன் யூனியனும் ஆல்மோஸ்ட் இதுக்கு ஈக்குவலண்ட் அமௌண்ட் கொடுத்துருக்குறாங்க. க்ளோஸ் அபவுட் 130 பில்லியன் பக்கமாக அவங்களும் கொடுத்துருக்காங்க. ரெண்டும் சேர்த்தா 266 பில்லியன் பக்கமாக வந்து கொடுத்துருக்குறாங்க. நினச்சி பாருங்களேன், ஒரு நாடு டெவலப் ஆகிறதுக்கோசரம் இவ்வளோ கேஷ் கொடுப்பாங்களா? 5 பில்லியன் 2 பில்லியன் கொடுக்கறதுக்கு ஜட்டி சைஸ் வரைக்கும் கேட்குறாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் இருக்கிற ஒரு சூழ்நிலை. வேறஸ் ஒரு போருக்கு வந்து பணம், ரைட்? ஸோ யூஎஸில் டீப் ஸ்டேட், இந்தியாவுக்குள்ளே எப்படி டீப் ஸ்டேட் இருக்கோ, எப்படி பங்களாதேஷை வந்து கமுத்தாங்களோ அதே மாதிரி இந்தியாவிலையும் கமுக்கிறதுக்கான சில வேலைகள் நடந்துட்டு இருந்துச்சு. இதே வேலை தானே அங்கே யூஎஸ்லேயும் பண்ணுவாங்க. அந்த டீப் ஸ்டேட்டை டிஸ்மேண்டல் பண்ணுறதுக்கு ட்ரம்ப் சில நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. அது நடவடிக்கை நடக்காத இருக்கிறதுக்கு நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. இதில் இன்னைக்கு எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், அமெரிக்காவோட வெப்பன்ஸை வச்சு ரஷ்யாவுக்கு உள்ளே அட்டாக் பண்ணக்கூடாது. இவ்வளோ நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க, உன்னோட பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணிக்கன்னு தான் வெப்பன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு வந்து ஜோ பைடன் வந்து கொடுத்துருக்கிறாரு, அவர்கிட்ட இருக்கிற வெப்பன்ஸை வச்சு நீ ரஷ்யாவுக்கு உள்ளே பூந்து அடிக்கலாம், ரஷ்யாவுக்கு உள்ளே இருக்கிற மிலிட்ரி பேசஸ் அடிக்கலாம்ன்றது பர்மிஷன் கொடுத்துருக்கிறதாக ஒரு தகவல் வருது. அது மாதிரி அந்த தகவல் உண்மை ஒன்று. ரெண்டாவது, பை எனி சான்ஸ் யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு உள்ளே வந்து ஏதாச்சும் அட்டாக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரஷ்யா சும்மா இருக்காது. ரொம்ப ஆழமாக அடிப்பாங்க அண்ட் ரொம்ப வலுவாக அடிப்பாங்க. அண்ட் அதை காப்பாற்ற வந்த ஃபாரின் ட்ரூப்ஸ் எல்லாமே யுக்ரைனுக்குள்ளே இருக்கிறாங்களா, அவங்களையும் அடிப்பாங்க. ஸோ அப்படி நடக்கும் போதும் வார் எஸ்கலேட் ஆகும். ஸோ ட்ரம்ப் வந்தோடனே நான் வாரை நிப்பாட்டினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்க வந்து எஸ்கலேட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ரஷ்யா என்ன பண்ண போகுதுன்றது பார்க்கணும், அண்ட் யுக்ரைன் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது பார்க்கணும். அவர் தலைவர் என்னது, அவர் பாட்டுக்கு வந்து எது வேணால் பண்ணிட்டு போகலாம். டப்புன்னு அடுத்த 2 நாளைக்கு கழிச்சு வந்து எஸ்கேப் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். பாதிக்கப்படுறத வந்து பொதுமக்கள். அவன் மட்டும் கிடையாது, இந்தியாவிலையும் பாதிப்பு இருக்கும். ஏன்னு சொன்னால் மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்நேஷ்னல் ஃபுட் கிரெயின்ஸ், எஸ்பெஷலி வீட் ஆகட்டும், நம்ம வந்து சோயா ஆகட்டும்,
சூரியகாந்தி ஆகட்டும், இது மூணுமே வந்து யுக்ரைன் தான் வந்து உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு. உங்கள் முட்டை ஏன் 3 ரூபா 50 பைசாலேருந்து 6 ரூபாய்க்கு ஏறி இருக்கு? எல்லாம் யுக்ரைன் ரஷ்யா போர். கோழி தீவனம் இருக்குல்ல, அந்த தீவனத்துக்கான முக்கியமான பொருட்கள் எல்லாமே வந்து யுக்ரைன்லேருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. நீங்கள் வந்து யோசிக்கலாம், அவங்க 2 பேரும் எங்கேயோ அடிச்சுக்கிறாங்க, எனக்கு என்னான்னு. நிச்சயமாக உன் தட்டுலேயும் ஓட்டை உழுவும். ஸோ இந்த 2 விஷயத்த வந்து மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, யூஎஸ் பாண்ட் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 2வது வந்து யுக்ரைன் ரஷ்யா வார் வந்து என்ன ஆக போகுதுன்றது. இது 2மே வந்து மனசில் ஞாபகம் வச்சுங்க. தோ இனிஷியலாக அப்படி இருக்க முடியும், பெருசாக வந்து நெகட்டிவிட்டி வரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எவ்ரி ரைஸில் வந்து யூஸ் இட் ஃபார் எக்ஸிட், இல்லை டைம் பாஸ்க்கோசரம் ஸ்விங் ட்ரேட் வேணால் நீங்கள் பண்ணிங்க. லாங் டேர்ம் பிளானிங்ஸ் வேண்டாம். அப்படியே உலகம்லாம் சுற்றிட்டோம், இந்தியா பூரா சுற்றியாச்சு. கடைசியாக வந்து கோல்டு எடுத்துக்கலாம். கோல்டு வந்து இன்றைக்கி வந்து ருப்பியை பொறுத்த வரைக்கும் 8450 அது வரைக்கும் போயிருந்துச்சு. இப்போ ஃபைனலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது வந்து 8445 அந்த லெவலில் வந்து ரைட் நவ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது ருப்பி அகெயின்ஸ்ட் டாலர். கோல்டை பொறுத்த வரைக்கும் 7710 இந்த ரேஞ்சில் வந்து வித்துட்ருக்கு. 24 கேரட் ஹோல்சேல் ரேட் கோல்டு சென்னையில். சில்வரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஏறி இருக்குது நேற்றுனா நம்ம லாஸ்ட்டாக ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுலேருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் 92,000 ரேஞ்சில் 50 ரூபா இப்படி இருக்குது. 92,000 rupees per kg of silver 999 குவாலிட்டி சில்வர் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. என்ன நேயர்களே, கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அபவுட் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஜோஹோ மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ண சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி செம்ம ரேலி கொடுத்துருக்கு. அன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 70 ஸ்டாக்ஸ் 70 to 80 ஸ்டாக்ஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. 3 மணி நேரம் போன டைம் போனதே வந்து தெரியாத இருந்துச்சு. அண்ட் முடிஞ்சால் வாங்கல, அடுத்த தடவை வாங்க. 236 rupees தானே, டெஃபினட்டாக வந்து வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் மார்க்கெட்டில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. அங்கே 100% நம்ம வந்து சார்ட்டை வச்சு தான் டிஸ்கஸ் பண்ணுறோம். என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நன்றி, வணக்கம்.